தமிழ் நல்லெஞ்சங்களுக்கு நல்வணக்கம். இது தமிழ் இன்ஃபோபீடியா. ஸோ அரசியல் களம் ரொம்ப சூடாக இருக்குது. இப்போது தேர்தல் நாள் நெருங்கிக்கிட்டே இருக்குது. எல்லா கட்சிகளும் அவங்களோட சூறாவளி பிரச்சாரத்தெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தேர்தலை நோக்கி அவளோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், காத்து கொண்டு இருக்கிறார்கள், பயந்து கொண்டு இருக்கிறார்கள், எப்படி வேணாலும் சொல்லலாம். நாமளும் அப்படி தான் இருக்கோம். நாளைக்கு எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ இந்த நேரத்தில் அதிமுகவுக்கு இந்த எலெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெயலலிதா மேடம் இல்லாதது ரொம்ப எவிடெண்ட்டாக ஃபீல் ஆகுது. ரொம்ப டல்லு தான் அவங்க பிரச்சாரம் என்னை பொறுத்த வரைக்கும். நிறைய இடங்களில் இபிஎஸ் ஓபிஎஸ் அவங்கெல்லாம் போகும்போது ரிசீவ் பண்ணக்கூட அந்த அளவுக்கு ஒரு சைஸபிள் பாப்புலேஷன் இல்லை அப்படின்லாம் நிறைய கேள்விப்பட்டோம். ஸோ இது அவங்களுக்கு ஒரு பாதகமாக, எதிர்கட்சிக்கு இது சாதகமாக நமக்கு தெரியல. ஏன்னா எதையுமே கூட்டத்தை நம்பி முடிவு பண்ண முடியாது. எப்போவுமே அரசியலில் கூட்டத்தை நம்பி ஏமாந்தம் அதிகம். ஸோ இந்த டயத்தில் இந்த ஒரு 4 வருஷத்தில் ஜெயலலிதா மேடம் இறந்து போனதுக்கப்புறம் இருக்கிற ஒரு 4 வருஷத்தில் ஏடிஎம்கே செய்த சாதனைகள் என்ன, சந்தித்த சோதனைகள் என்ன, இதெல்லாம் ஒரு ப்ராடாக டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோட எய்ம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். இது ஏடிஎம்கே கட்சி சம்மந்தப்பட்டது மட்டும்தான். வேறு எந்த கட்சியும் நம்ம ரெஃபர் பண்ணலாம் இல்லை. இப்போ ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறோமோ அதுவும் கிடையாது. மற்ற எந்த கட்சிக்காக எதிர்க்கிறோமோ அதுவும் இல்லை. எந்த கட்சியும் சார்ந்தோ எதிர்த்தோ இந்த வீடியோ எடுக்கப்படலை. ஏடிஎம்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு மட்டும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்ன பண்ண விட்டுட்டாங்க அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க அது பண்ணலன்னு நீ சொல்கிறியா? இல்லை. இப்போ இவங்க இது பண்ணலன்னா அப்போ அவங்க அது பண்ணியிருக்காங்க தானே? அதுவும் இல்லை. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க என்ன பண்ணல, இதுதான் இந்த வீடியோவோட லிமிட்டு. அதை நான் முதலே சொல்லிக்கிறேன். இதோட வீடியோ போவாங்க. சாதனைகள் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் என்ன அப்படின்னா, எந்த ஒரு அதிமுக பிரமுகரோ ஒரு தலைவரோ இல்லை எந்த நிலையில் இருக்கிறவங்களையோ எடுத்துக்கிட்டோம்னா அவங்க பேரில் லஞ்சம், ஊழல், முறைகேடு இந்த புகார்கள் பெரிய அளவில் இந்த 4 வருஷத்தில் வரவே இல்லை. இது ஒரு பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு அரசியல்வாதிங்கிறவர் அப்பழுக்கு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்வான கருத்து. எந்த ஒரு லஞ்சம், ஊழல், முறைகேடு இந்த புகார்கள்லாம் அவர் பேரில் இல்லாமல் இருக்கணும். அதுவே என்னை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். சாதாரணமாக எதாவது சொன்னாலே திருச்சி விடுறதுக்கு தான் இப்போ மீடியா பயங்கரமாக இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அப்போ இதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி சாதாரண ஸ்டேட்மெண்ட்டே பயங்கரமாக கிளப்பி விடுற மாதிரிலாம் நியூஸ் வரும். ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு கான்ட்ரவர்சிலையும் இந்த கவர்மெண்ட் இது வரைக்கும் சிக்கிக்கவே இல்லை. உங்களுக்குள்ள உட்கட்சி பூசல்லாம் இருந்திருக்கலாம், அது எல்லா கட்சியிலும் இருக்கிறது தான். பட் லஞ்சம், ஊழல், கரப்ஷன் சார்ஜஸ் இந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா ஏடிஎம்கே பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. நமக்கு ஆப்போசிஷனை பற்றி இப்போ பேச போகிறது கிடையாது. இருந்தாலும் ஏடிஎம்கே தலைவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க யாருமே இந்த மாதிரி ஹெவி கரப்ஷன் சார்ஜ்லையோ இல்லை லைட்டஸ்ட் கரப்ஷன் சார்ஜ்லையோ கூட அவங்க சிக்கிக்கலை. இது ஒரு பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இது ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் ஏடிஎம்கேக்கு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா மேனேஜ்மெண்ட்டு. இது சூப்பராக பண்ணியிருக்காங்களா அப்படின்னா இல்லை. ஆனால் ரொம்ப மோசமாக அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அதை உறுதியாக சொல்லலாம். ஏன்னா இப்போ சதர்ன் ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே நம்ம ஸ்டேட்டோட பாப்புலேஷனுக்கும் நம்ம ஸ்டேட்டோட க்ரோத்துக்கும் இண்டஸ்ட்ரியல் லெவலுக்கும் ஏன்னா நிறைய சட்டம்லாம் போகிறது ரொம்ப கஷ்டம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி இருந்த டயத்தில் ரொம்ப டிரான்ஸ்பேரண்ட்டாக டெய்லியுமே ஒரு மினிஸ்டருங்கிறவர் பப்ளிக்கை மீட் பண்ணி ப்ரெஸ்ஸை அட்ரஸ் பண்ணி ஹெல்த் செக்ரட்டரியிலேருந்து எல்லாருமே ரொம்ப டிரான்ஸ்பேரண்ட்டாக ரொம்ப டவுன் டு த எர்த் இந்த கொரோனா பேண்டமிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுல ஹெவியாக எஃபர்ட் போட்டிருக்காங்க. அந்த வகையில் ஒரு பெரிய சல்யூட்டே கொடுக்கலாம் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு. ஏன்னா யாருக்குமே என்ன பண்ணுறதுனே தெரில. சென்ட்ரலாக இருக்கட்டும் இல்லை இன்டர்நேஷ்னல் லெவல்லே இருக்கட்டும், யாருக்குமே என்ன பண்ணுறதுனே தெரில. இதுக்கு ஒரு மருந்து கிடையாது, ஒன்லி ப்ரிவென்ஷன் தான். அந்த இடத்துல இன்றைக்கி தமிழ்நாடோட கேசஸ், கொரோனா கேசஸ், ஆக்டிவ் கேசஸ் எடுத்திங்கன்னா சதர்ன் ஸ்டேட்ஸ் 5 ஸ்டேட்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட கவுண்ட்டு தான் ரொம்ப கம்மி. இப்போ கேரளாலாம் ரொம்ப கம்மின்னு சொல்லிட்டு இப்போ எங்கேயோ போயிட்டாங்க. கர்நாடகா லாக்டவுனுக்கு போயிட்டுருக்காங்க. ஆந்திரா, தெலுங்கானா கம்பைன் பண்ணிங்க அப்படின்னா அதுவுமே தமிழ்நாடோட அதிகம். எல்லாத்தையும் விட இப்போ தமிழ்நாடு தான் கம்மி. பாண்டிச்சேரி நம்ம லிஸ்ட் எடுத்துக்கல. ஸோ இந்த 5 ஸ்டேட்ஸ் பெரிய ஸ்டேட்ஸ்னு எடுத்துக்கும் போது இந்த 5 ஸ்டேட்லேயும் கொரோனாவுடைய கேசஸ் நம்மக்கிட்ட தான் ரொம்ப கம்மி. டெத் ரேட் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அதுக்கு காரணம் கோமார்பிட் கேசஸ் தான் சொல்கிறாங்க. பட் அது ஓகே. பட் இருந்தாலும் நம்பர் ஆஃப் ஆக்டிவ் கவுண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த வகையில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு வெள்ளமோ ஒரு புயலோ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இந்த கொரோனாங்கிறது நம்ம ஃபேஸ் பண்ணதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் சேலஞ்ச், ஷாக்கிங் சேலஞ்ச், ஒரு ஹெவி சேலஞ்சு இவங்க எதிர்கொண்டு இன்றைக்கி வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண விதத்தை பார்த்தா இவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். தமிழ்நாடு ஜெயிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது வகையில் நம்ம பெருமிதமாக சொல்லிக்கலாம். இது ஒரு செகண்ட் சாதனை ஏடிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு. நம்பர் 3, சென்டரோட
ரொம்ப நல்ல கோஆர்டினேஷனில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் இது. ஈவன் ஜெயலலிதா மேடம் இருக்கும்போது கூட சென்ட்ரோட இவ்வளவு கோஆர்டினேஷனில் இருந்தாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இப்போது இந்த 4 வருஷமாக சென்ட்ரோட செம்ம கோஆர்டினேட் பண்ணி ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாடு இந்த ஒரு 4 வருஷமாக பல இயற்கை பேரழிவுகளை சந்திச்சிருக்கு. ஒரு வருஷமாக ஃபுல்லாக கொரோனாவில் முடங்கி போயிருக்கு. யாருக்குமே இப்போ கொரோனா வந்ததுன்னு சொல்லி சேலரி ஸ்டாப் பண்ணல, கம்மி கூட பண்ணல. இன்க்ரிமெண்ட் ரிட்டையர்மெண்ட் ஏஜை மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களே ஒழிய யாருக்குமே சேலரி ஸ்டாப் பண்ணல. எந்த ஒரு டிராஸ்டிக் ஒரு ட்ராப்பும் இதில் நடக்கலை. இதெல்லாம் சென்ட்ரோட ஒரு மத்திய அரசோட ஒரு இணக்கத்தில் இல்லைன்னா இதெல்லாம் பண்ண முடியாது. வரிசையாக புயல், வரதா, கஜா, நிவர், வரிசையாக புயல், பேரழிவு இதெல்லாம் சந்திச்சிருந்தாலும் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வராமல் நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கெல்லாம் காரணம் மத்திய அரசுடைய இருக்கிற ஒரு இணக்கமான ஒரு உறவு தான். இவங்களோட ஐடியாலஜி வைஸ் இவங்க ஒத்து போகிறதுனால சென்ட்ரோட சேர்ந்து நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸ் காரிடார்லாம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயந்தான். ஸோ இது இதுக்கு முன்னாடி நடந்ததான்னா டவுட்ஃபுல் தான், இதுக்கு அப்புறம் நடக்குமானா அதுவும் டவுட்ஃபுல் தான். பட் இந்த 4 இயர்ஸ் அவங்க சொன்னதை இவங்க கேட்டு நடந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பதில் கிடையாது. பட் கோஆர்டினேஷன் வாஸ் வே பெட்டர் தேன் ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ஸ். சாதனை நம்பர் 4, ரொம்ப பெரிய ப்ராப்ளம் எதையுமே தமிழ்நாடு ஃபேஸ் பண்ணல. இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு பயங்கரமாக மழை பெஞ்சுது, போன வருஷம் நல்ல மழை. ஆனால் வாட்டர் கிளாக்கிங் ப்ராப்ளம் அந்தளவுக்கு ப்ரொனவுன்ஸ்டாக தெரியல. அதுக்கு முன்னாடிலாம் எல்லா ஏரியாலையுமே வாட்டர் கிளாக்கிங் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறைய இருந்தது. தண்ணி ரொம்ப இடத்துல தேங்கிலாம் இருந்தது. அந்த மாதிரி ப்ராப்ளம் லாஸ்ட் 2 இயர்ஸாக வரல. எலக்ட்ரிசிட்டி, பெரிய எலக்ட்ரிசிட்டி கட்டெல்லாம் கிடையாது. இப்போ மின் பற்றாக்குறை அப்படிங்கிற இடத்துல இருந்து இப்போது சர்ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷனுங்கிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அது ரொம்ப எவிடெண்ட்டாகவே தெரியுது, நம்ம எல்லாமே உணர முடியுது இல்லையா. அது போக ரொம்ப வாட்டர் ஸ்கேர்சிட்டி அப்படின்னு பார்த்தா அதுவுமே எதுவுமே ரொம்ப பெரிய டிராஸ்டிக் ப்ராப்ளமாகவே போகல. எல்லாமே ஒரு லெவலில் மெயின்டைன் பண்ணுறாங்க. இது கஷ்டம், நிஜமாகவே இது கஷ்டம். ஏன்னா எலக்ட்ரிசிட்டிங்கிறது தமிழ்நாட்டை ரொம்ப நாளாக வாட்டிகிட்டு இருக்கிற ஒரு ப்ராப்ளம். இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி புதுசாக ஒரு சில திட்டங்களையும் கொண்டு வந்திருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு, எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட்டுக்கு, இதுக்கெல்லாம் கூட கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய தலைமை இல்லை. ஓகே, தலைமை பொறுப்பில் ஒரு ஆள் இல்லாதப்போ கூடி இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஊர் கூடி தேர்வு இழுத்த மாதிரி தான் இந்த கவர்மெண்ட்டை 4 வருஷமாக இழுத்துருக்காங்க. எல்லாருமே ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாருமே ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட 4 வருஷமாக இந்த கவர்மெண்ட் நடத்திருக்காங்க. ஸோ பெரிய அளவில் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எந்த பாதிப்புமே வரல. ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கூட நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷனில். ஸோ இது 4th அச்சீவ்மெண்ட்டு. 5th அண்ட் ஃபைனல் அச்சீவ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 வருஷமாக இந்த கவர்மெண்ட் உடையாமல் நடத்துனது. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம் கேட்குறதுக்கு. ஆனால் ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க தான் கட்சியவே சிங்கிள் ஹேண்டடாக இழுத்துட்டு வந்திருக்காங்க. இவ்வளோ நாளாக அவங்க சொன்னது கேட்டு தான் எல்லாமே நடந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் சீனியர்ஸ் ஒரு கட்சியில். எல்லாருமே ஒரே ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஈக்குவல் சர்வீஸ் போட்டிருக்காங்க கட்சியில். அது போக வேறு ப்ரெஷர்லாம் வேறு வருது வெளியே இருந்து நமக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது டக்குன்னு எல்லாரும் ஒன்று கூடி கை கோத்து கட்சியை உடையாமல் ஆட்சியும் கவிழாமல் இவ்வளோ நாள் ஆட்சி நடத்துறது என்னை கேட்டால் ரொம்ப பெரிய விஷயம். எல்லாருமே ஜெயலலிதா மேடம் இறந்து போனப்போ என்ன நினச்சாங்க அப்படின்னா, டிஎம்கே ஆட்சிக்கு வந்துடும், ஏடிஎம்கே உடஞ்சிரும், போச்சு முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சாங்க. அது பொய் அப்படின்னு சொல்லி அவங்க நிரூபித்து 4 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஆட்சியை காப்பாற்றிருக்காங்க. அது போக இவங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. அது இல்லை, இந்த கவர்மெண்ட் ஆக்டிவாக செயல்படும் அப்படின்னு 4 வருஷமாக ஆக்டிவாகவே இந்த கவர்மெண்ட் அவங்க நடத்தியிருக்காங்க. இது ஒரு பெரிய சாதனை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அரசியலில் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நடக்கக்கூடிய விஷயமே கிடையாது. நீ அப்படிங்கிற போட்டி பயங்கரமாக இருக்கும். உனக்கு பதவியா எனக்கு பதவியா அப்படிங்கிற இடத்துல நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் ரொம்ப பெரிய மனசு வேணும். இது வரைக்கும் நான் யார்ட்டையும் அந்த மாதிரி பார்த்ததில்ல. தமிழ்நாட்டில் யாருமே அந்த மாதிரி பார்த்தது கிடையாது. இந்தியன் பொலிட்டிக்கல் சினாரியோலையும் அந்த மாதிரி பார்த்தது கிடையாது. ஸோ இந்த மாதிரி விட்டு கொடுத்து அவங்களுக்குள்ளே விட்டு கொடுத்து கவர்மெண்ட் அப்படி ரன் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அதை ஊர் கூடி தேர் இழுத்ததுக்கு அதிமுக கவர்மெண்ட் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னே சொல்லலாம். இப்போது அதிமுகவுடைய சாதனைகளை ரொம்ப ப்ராடாக நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ சோதனைகள் அப்படிங்கிற டாபிக்கு போவோம். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அப்படின்னு பார்த்தா சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே பண்ணல.
எதுவும் டிராஸ்டிக்காக நடக்கல. அதாவது நியூட்ரலில் இருந்து நெகட்டிவாக போகல அப்படிங்கிற ஒரு விஷயம், நல்ல விஷயம் இருந்தால் கூட பாசிட்டிவாக சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலை. இப்போது நம்ம தேர்தல் களத்தில் கூட பிரச்சாரத்திலலாம் கூட பார்த்தோம்னா எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்தால் இப்படிலாம் நடக்கும், அதனால் எங்களை ஓட்டு போடுங்க, நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். இவங்க வந்தால் இப்படிலாம் நடக்கும், அதனால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். இப்படி தான் கேட்குறமே ஒழிய 4 வருஷமாக நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், மக்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்தியிருக்கோம், ஸ்டேட்டை எந்த லெவலில் எந்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிற மாதிரி எந்த பாயிண்ட்டுமே ஏடிஎம்கே சைடில் இப்போ வரைக்கும் இல்லை. இது ஒரு வீக்னஸ் தான். எல்லோரும் சொல்லுவாங்க 4 வருஷமாக அவங்க சந்தித்த ப்ராப்ளமே அதிகம், இயற்கை பேரிடர்களே அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு. பட் ஸ்டில் அதெல்லாம் தாண்டி கூட ஒரு ஒர்க்கிங் கவர்மெண்ட், ஆக்டிவ் கவர்மெண்ட்னா ஏதாவது ஒரு வகையில் ஒரு இம்ப்ரூவைசேஷன் கொண்டு வந்திருக்கணும். அது எதுவுமே இது வரைக்கும் அவங்க கொண்டு வரல. அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவங்க பிரச்சாரம் பண்ண கூட அவங்கக்கிட்ட வந்து பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை. இது நம்ம பிரச்சாரத்தை பார்த்தாலே தெரியுது. அவங்களோட இன்னும் வரைக்கும் அவங்களோட மேனிஃபெஸ்டோ கூட இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம், இதை கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. இலவசத்தை நம்பி தான் இருக்குது. ஸோ இலவசத்தை நம்பி என்றைக்கு வந்து 1000 ரூபாய்க்கு பதில் நாங்கள் 1500 ரூபா கொடுப்போம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோமோ அப்போவே வி டோன்ட் ஹேவ் எனி வேலிட் கவுண்டர் பாயிண்ட்ஸ் இல்லையா? ஸோ அது வந்து ஒரு நிதர்சனமான சோகமான ஒரு உண்மை. சோதனைகளில் நம்பர் 1 இது. நம்பர் 2, தென் தமிழகம் கடலோர மாவட்டங்கள் எல்லாம் வந்து பெருசாக கண்டுக்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாமே ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் தான் வந்து நடக்குது. இப்போ சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த சைடில், இல்லைன்னா கோயம்புத்தூர், சேலம் இந்த மாதிரி சைட்லலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது. இண்டஸ்ட்ரீஸ், ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அங்கே வருது. 2 காரிடார், இண்டஸ்ட்ரியல் காரிடார், சென்னை பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடாரும் அந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்குது. டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடாரும் வந்து சென்னை, சேலம் அந்த மாதிரி தான் போகுது. ஸோ தென் தமிழகம் வந்து கொஞ்சம் வஞ்சிக்கப்பட்ட நிலைமையில் தான் இருக்குது. சென்னை கன்னியாகுமரி இண்டஸ்ட்ரியல் காரிடார் ப்ராஜெக்ட் வந்திருந்தால் கூட அது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஹைலி கொஷனபிள் தான். ஏன் அப்படின்னு எனக்கு புரியல. ஏன்னா எல்லா ஃபெசிலிட்டியுமே வந்து சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸில் நிறையவே இருக்குது. அது போக ஏடிஎம்கேக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தென் தமிழகம் தான். இப்போ வரைக்கும் எம்ஜிஆருக்காக ஓட்டு போடுறவங்க வந்து மதுரை கிராமங்களில் அதிகம். அவங்களெல்லாம் நம்பியே வந்து நம்ம நிறைய எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல எந்த டெவலப்மெண்ட்டுமே சொல்லிக்கிற மாதிரி இது வரைக்கும் கொண்டு வரல. 10 வருஷம் ஆட்சியிலே பார்த்தீங்கன்னாலும் கொண்டு வரல. என்ன இல்லை, அங்கே எல்லாமே இருக்குது. சென்னை டு கன்னியாகுமரி நல்ல ஹைவேஸ் இருக்குது, அங்கே ஒரு நல்ல போர்ட் இருக்குது, திருச்சி, மதுரை இடத்துல ஏர்போர்ட் இருக்குது. ஸோ என்ன இல்லை, ஏன் டெவலப்மெண்ட் வரல? நாங்குநேரியில் வந்து அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம், மதுரையில் வந்து இந்த ஐடி கம்பெனி பண்ணுறோம் நிறைய சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கும் வந்து சவுத்தில் இருக்கிற மக்கள் அதிகமாக வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க சொந்த ஊர்கள்லேருந்து ஒர்க் பண்ணும்ல. ஸோ டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப பயாஸ்டாக இருக்குது. இந்த பக்கம் அதிகமாக இருக்குது, சவுத்தில் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஏடிஎம்கே கவர்மெண்ட் பர்டிகுலர் எதுவும் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு வாக்கு இங்கே அங்கே அதிகம், எதுவும் பண்ணல. குஜராத்தில் கிஃப்ட் சிட்டி வந்தப்போ கூட சவுத் தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி ஒரு சிட்டி நம்ம உருவாக்குவோம் அந்த மாதிரி ரொம்ப எதிர்பார்த்தாங்க ஆண்டர்பிரனர்ஸ்லாம். சிஐஐ கூட வந்து ஏதோ ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் எதுவுமே நடக்கலை. அந்த இடத்துல வந்து டெவலப்மெண்ட் கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை. இப்போ வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய கொஷினாக தான் இருக்குது. எல்லா வளங்களும் எல்லா ரிசோர்ஸஸும் இருந்தும், ஹியூமன் ரிசோர்ஸ் முதல்பட்டு எல்லாமே இருந்தும், பட் டெவலப்மெண்ட் இஸ் ஹைலி கொஷனபிள் இன் சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ். இது வந்து ஒரு சோதனை நம்பர் 2. சோதனை நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளமுக்குமே வந்து ஒரு கான்க்ரீட் சொல்யூஷனே இந்த கவர்மெண்ட்டில் கொண்டு வரல. அது வாட்டர் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஷ்யூஸாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர், விவசாயம் சார்ந்த தொழில்கள், இது எதுக்குமே வந்து ஒரு கான்க்ரீட் ரெசல்யூஷன் வந்து இப்போ வரைக்கும் கொண்டு வரல. அதுக்கு ஒரு சொல்யூஷனும் வரல. ஏன் வரலன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா சென்டர்லேயும் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான கவர்மெண்ட் தான் இருக்காங்க. நம்மளும் வந்து இங்கே வந்து செகண்ட் டேர்ம் ஜெயிச்சிட்டோம். ஸோ மக்கள் வந்து நம்மளை வந்து ஆதரிக்கிறாங்கன்னு நமக்கு நல்லா தெரியுது. ஸோ இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து அதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு பேசிக் இஷ்யூ, வாட்டர் ப்ராப்ளம்க்கு மட்டுமாவது ஒரு கான்க்ரீட் சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கலாம். அது கூட அவங்க பண்ணல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விலைவாசி ஒரு கட்டுப்படுத்துறதுக்கு எதாவது பண்ணுங்க, அதுவும் பண்ணல. எல்லாம் ஒரு மாதிரி தாறுமாறாகவே இருக்குது. இது ஏன் அப்படின்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இது வந்து அட்ரஸ் பண்ணல அப்படிங்கிறது வந்து பொதுமக்களுடைய தினசரி வாழ்வாதாரத்தையும் தினசரி வாழ்க்கையையும் பெரிய கேள்விக்குறியாக்கும். ஸோ இது வந்து சோதனை நம்பர் 3. சோதனை நம்பர் 4, இப்போ எல்லாமே ஒரு மீடியம் லெவலில் அப்படி மாடரேட்டாக அப்படி போயிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் இல்லை அப்படின்னு. பட் ஒரு சில இடங்களில் ரொம்ப லேக் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எவிடெண்ட்டாக தெரியுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா பொள்ளாச்சி ப்ராப்ளம், அதுக்கப்புறம் வந்து அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் 2 பேர் இறந்து போனது, இந்த மாதிரி பெட்ரோல் ப்ரைஸை வந்து ஒரு செக்கே இல்லாமல் போயிட்டே இருக்குது. எல்லா விலையுமே வந்து பயங்கரமாக ஏறி இருக்குது. சப்சிடிஸ் கேன்சல் ஆகுது.
இவங்களே ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு திருப்பி வாங்கிக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி எங்கேயும் நடக்குது. இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், ஒருத்தர் வந்து ப்ராப்பராக எல்லாரையும் கைட் பண்ணுறது, அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அது வந்து கொஞ்சம் வர்றது கஷ்டம் தான் இப்போ இருக்கிற ஏடிஎம்கே கட்சியெல்லாம் பார்க்கும்போது. பட் அது கொண்டு வரணும். அப்போ தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியும். இல்லைனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு இடத்துல நடந்துப்பாங்க. அது வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. அது ஜெயலலிதா மேடம் இருந்தப்போ வந்து அப்படி சிங்கிள் ஹேண்டில் கையில் வச்சுருந்தாங்க எல்லாத்தையும். அது ரொம்ப இப்போ ஃபீல் ஆகுது அது இல்லை அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரீம்லைனிங் வந்து இப்போ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது ஏடிஎம்கேயோட சாதனைகள் சோதனைகள் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இதனால் அவங்களுக்கு ஓட்டு போட வேணான்றீங்களா, இல்லை ஓட்டு போடவும் சொல்கிறீங்களா, அதெல்லாம் எதுவுமே நம்ம சொல்கிறதில்ல. எப்போவுமே உங்கள் கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போடுங்க, கட்சியை பார்த்து ஓட்டு போடாதீங்க. அந்த காலம் மலையேறி போச்சு. உங்கள் கேண்டிடேட் எப்படி, இப்போ கேண்டிடேட்லாம் ஆன்லைன்லேயே நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம் அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாம். அது போக உங்கள் கேண்டிடேட்டை பற்றி உங்களுக்கு தான் நல்லா தெரியும். ஸோ ஒரு கேண்டிடேட் எப்படின்னு பார்த்து அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, கட்சியை பார்த்து ஓட்டு போடாதீங்க. கண்டிப்பாக ஓட்டு போடுங்க, ஓட்டு போடாமல் மட்டும் இருக்காதீங்க. யார் பெட்டர் அப்படின்னு பார்த்து தயக்கம் இல்லாமல் அந்த வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்க. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்கள நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு வந்து அவங்க வஞ்சகம் பண்ண மாட்டாங்க நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.